ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 விதமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இன்னொரு ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் வந்து 24 words per minute சொல்லியிருக்காங்க. 90% அக்யூரசி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஹை கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயில் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் எத்திக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டென்ஷன் இருக்கணும் டீட்டெயில்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரபிள் ஷூட்டிங்லாம் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங், மல்டி டாஸ்கிங், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது. ஸோ இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் ஆஃபீஸ் ஸ்பெஷலிஸ்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஹையர் பண்ணுற ஆஃபீஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெர்லிங். ஸோ இது அந்த ஆஃபீஸோட நேமு. ஸோ இதில் உங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ஓப்பனிங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர்ஃபார்ம் ஆன்லைன் ரிசர்ச் ஆன் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஒரு கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரிமோட் ஜாப் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க ஹையர் பண்ணுற ஆஃபீஸ் வந்து மும்பை லொக்கேஷன். ஆனால் இவங்க வந்து ரிமோட் ஜாப் அப்படின்றதுனால எல்லா லொக்கேஷன்லேருந்துமே ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்ச இயர் வந்து 2023 இல்லை 2024 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்ற அந்த ஜாப் ரோலுக்காக இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும், பேசிக் எக்ஸல் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் வந்து 35 words per minute கேட்டிருக்காங்க. அக்யூரசி வந்து 95% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க ஹையர் பண்ணுற ஆஃபீஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கன். ஸோ இது வந்து ஒரு ரிமோட் ஜாப். சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 2 lakhs per annum வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க ஹையர் பண்ணுற ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிமோட் ஜாப் அப்படின்றதுனால யார் வேணால் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 2023-24 டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் எக்ஸல் இதெல்லாம் தெரியும், டைப்பிங்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 2 ஜாப் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுலையும் நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 2 ஜாபில் உங்களுக்கு எந்த ஜாப் ஓகேவாக இருக்கோ அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.